ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க எனக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? வாங்க எனக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டி யானையும் பட்டாம்பூச்சியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருக்கும் பொழுது அப்போ பட்டாம்பூச்சியோடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அந்த பட்டாம்பூச்சி கிட்ட நிறைய நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா பேசுறத பார்த்த அந்த பட்டாம்பூச்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். இதனாலேயோ என்னவோ இப்போ அந்த யானைக்குட்டி கிட்ட அந்த பட்டாம்பூச்சி பழைய மாதிரி பேசுறதில்ல. அந்த யானைக்குட்டியும் ஒவ்வொரு தடவை தன்னுடைய நண்பன் பட்டாம்பூச்சியை பார்க்கலான்னு வர்றப்பெல்லாம் அந்த பட்டாம்பூச்சி கும்பலா தன்னுடைய புது நண்பர்களோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத அந்த யானைக்குட்டி தூரத்துல நின்று ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சியும் இரவு நேரத்துல தனியா பறந்து போகும் பொழுது அப்ப தெரியாதனமா ஒரு சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்குது. அந்த பட்டாம்பூச்சி பறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அதால பறக்கவே முடியல. வழக்கம் போல அந்த நண்பர்கள் கூட்டம் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்த அந்த யானைக்குட்டியும், என்ன இந்த கூட்டத்துல என்னுடைய நண்பன் பட்டாம்பூச்சியே காணோமே, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பட்டாம்பூச்சியை தேடி போகுது. அந்த யானைக்குட்டியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி கடைசியில தன்னுடைய பட்டாம்பூச்சி நண்பன் ஒரு சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து உடனே ஓடி போய் சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த தன்னுடைய பட்டாம்பூச்சி நண்பனை அந்த சிலந்தி வலையிலிருந்து காப்பாத்துது. அப்ப அந்த பட்டாம்பூச்சியும் கண் கலங்கிக்கிட்டே, நான் உன்கிட்ட முன்ன மாதிரி பேசுறதே இல்லை, என்னை சுத்தி அவ்வளோ நண்பர்கள் இருந்தும் என்னை காணோன்னு அவங்கள யாருமே என்னை தேடி வரல, நீ மட்டும் என்னை தேடி எப்படி வந்த அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த யானைக்குட்டியும் கண் கலங்கிக்கிட்டே, சும்மா நேரில் பார்க்குறப்ப மட்டும் பேசிக்கிட்டு நண்பன் என்ற பொய்யான பேரை வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் நண்பன் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில நான் இல்லைனாலும் அவனுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகுதான்னு யோசிக்கிறவன் தான் உண்மையான நண்பன். அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய நண்பனுக்கு நான் எப்பொழுதுமே உண்மையான நண்பனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பட்டாம்பூச்சியும் கண் கலங்கி அழுதுகிட்டே, நம்ம வாழ்க்கையில பேருக்குன்னு இருக்கிற 1000 நண்பர்கள் தேவையில்லை, நம்ம கிட்ட உண்மையா இருக்கிற ஒரு நண்பன் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த யானைக்குட்டியை கட்டி பிடிச்சிக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்மளுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு உண்மையான நண்பர் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த நண்பன் நம்மளுக்கு யார்? எல்லாரும் கெஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நம்மளோட உண்மையான ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் ஏசப்பா. ஏசப்பா தான் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க, நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு என்ன ஒரு உதவினாலும் நம்மளுக்காக வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரூ ஃப்ரெண்ட் யார்? ஏசப்பா. ஓகேவா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குல்ல, இரும்பை கூர்மையாக்கும், அப்படியே மனிதன் தன் தன் சிநேகிதனை கூர்மையாக்குகிறான் அப்படின்னு நீதிமொழிகளில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளும் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா ஏசப்பா தான். ஸோ நம்ம எப்போவுமே ஏசப்பா கூட டெய்லி பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணி அவங்க கூட டெய்லி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் டெய்லி பைபிள்லாம் வாசி ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரியை கற்றுக்கிட்டதுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாமா? நன்றி சொல்லி, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குட்டி ஸ்டோரியை, நல்ல ஸ்டோரியாக கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் என்னதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டான்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு ரசனத்தை சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.